ஹாய், வெல்கம் டு ரேவதி ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம தலகாணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகலம் வந்துட்டு மொத்தமாக நான் 16 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். எனக்கு சைடில் வந்துட்டு அதெல்லாம் மடங்கி இருக்கனால 15 இன்ச்சு தான் உங்களுக்கு தெரியுது. நான் வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 16 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட் எவ்வளோ வேணும்னா, ஹைட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 17 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு ஹைட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 17 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு வேஷ்டி துணி, அதனால வந்துட்டு சுருக்கமாக இருக்குது. ஸோ இதை நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி வந்துட்டு என்னோடய வேஸ்ட்டில் வந்துட்டு எவ்வளோ துணி இருக்கோ அதை வந்து நான் கட் பண்ணிட்டு போகிறேன். உங்கள்கிட்ட இருக்க பழைய துணியில் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்போயுமே துணியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேப்பரில் தான் நான் ஸ்டிச் போட்டு பார்ப்பேன். ஏன்னா என்னோடய நீடில் வந்துட்டு உடஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக எப்போயுமே நான் பேப்பரில் ஸ்டிச் போட்டுட்டு தான் துணியில் ஸ்டிச். இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோல்டிங் எஞ்சி வந்துட்டு நம்ம சைடு இருக்கணும். இப்போ மேல் சைடு பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இதை தான் வந்துட்டு இந்த ஓரம் தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயுமே அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நூல் வந்துருச்சு. ஒருவேளை ஸ்டிச் பண்ணும்போது நூல் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் டபுள் ஸ்டிச் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நூல் பிரியாது. எண்டிங்லேயும் வந்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கே நூல் கட்டாச்சுல, ஸோ அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த இடத்த வந்து நம்ம நூல் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓரம் ஃபுல்லாக நான் ஸ்டிச் போட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு போட்டுடலாம். இந்த மாதிரி சுருக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டபுள் ஸ்டிச் போட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு தையல் நேராக வரும். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி துணியில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது சின்னதாக ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா ப்ளவுஸும் எதுவும் தைக்கிறது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எண்டிங்கில் டபுள் ஸ்டிச் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இந்த ஓரத்துலேயும் போட்டாச்சு, இந்த ஓரமும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு திருப்பிக்கலாம். இந்த ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் போடாமல் இருக்கோம்ல, இந்த சைடு விட்டு தான் திருப்பணும். அவ்வளோதான், திருப்பியாச்சு. இந்த சைடுலாம் வந்துட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பஞ்சு இருந்துச்சுன்னா பஞ்சு வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு பஞ்செலாம் கிடையாது. நான் வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்க துணியை தான் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பஞ்சு தான் இருக்குது. இதில் வந்துட்டு ஸ்வெட்ரு, இது பழைய ஸ்வெட்ரு, இதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை வந்து தலகாணிக்குள்ளே வைக்கலாம் தான் ஒரு ஐடியா. இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க துணியெல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். நல்லா நெருக்கி வச்சுக்கோங்க, சின்னதாக மடித்து வச்சுக்கோங்க. ஏதாவது குத்துற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை வைக்காதீங்க. காட்டன் துணி அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டேன். பாருங்கள், துணி எல்லாமே உள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் எப்படி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்படி துணி இருக்குங்களா, இந்த துணியை இப்படி ஒரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதையே மறுபடியும் வந்துட்டு டபுளாக இங்கே நான் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேனால தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு மடிச்சுட்டு மறுபடியும் அதை மறுபடியும் இன்னொரு மடிப்பு, 2 மடிப்பாக மடித்து ஹோல்ட் பண்ணி இதில் ஸ்டிச் போடணும். இது சின்ன மிஷின்னால் வந்துட்டு ஸ்டிச் போட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பெரிய மிஷினாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன மிஷின்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் பெடல் மிதிக்கிறேன், ஆனாலுமே வந்துட்டு பெடல் மூவே ஆகலை, ஸ்லோவாக தான் ஆகுது. நம்ம ரொம்ப ஸ்பீடாக போட்டாலுமே வந்துட்டு நீடில் வந்துட்டு உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க, பிரச்சனை எதுவும் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் போடுறேன். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு மடிச்சுட்டு அதையே வந்துட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி போடும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பட் ஆனால் என்ன, கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட முடியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் ஸ்லோவாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். தலகாணியும் பெடல் நம்ம எவ்வளோ தான் மேகமாக மிதித்தாலுமே வந்துட்டு இந்த இது வந்துட்டு கொஞ்சம், ஏன்னா நம்ம 2 ஹோல்டு போட்டிருக்கனால வந்துட்டு துணி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா ஊசியுமே இது வந்துட்டு 16ஆம் நம்பர் ஊசி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உள்ளே இறங்காது. இப்போ வந்து இந்த எஜ்ஜில் வந்துட்டு நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த எட்ஜு வரைக்குமே வந்து ஸ்டிச் போட்டேன். பட் ஆனால் என்னால் பேக் ஸ்டிச் வந்துட்டு போட முடியல. ஏன்னா வந்துட்டு துணி இந்த இடத்துல மொத்தமாக இருக்கனால பேக் ஸ்டிச் வந்துட்டு போட முடியல. இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த ஃபூட்டர் இருக்குங்களா, அதை அப்படி தூக்கி விட்டுட்டு
மறுபடியும் கொஞ்சம் இந்த வரைக்கும் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்போ மறுபடியும் அங்கே இடத்துல மறுபடியும் ஸ்டிச் போடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. ஏன்னா 2 டைம் ஃபோல்ட் பண்ணனால கொஞ்சம் அந்த இடம் வந்துட்டு தூக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஊசியும் சின்ன ஊசி, அதனால தான் ஸ்டிச்சஸ் போட முடியல. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. பாருங்கள் பேக் சைடு எப்படி இருக்குன்னு. நான் வேஸ்ட்டில் தான் வந்துட்டு தலகாணி வந்து ஸ்டிச் பண்ணேன். எனக்கு மொத்தமாக 5 பீஸ் கிடச்சிச்சு. நான் 5லேயுமே வந்துட்டு தலகாணி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க துணியை வேஸ்ட் ஆச்சுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி தலகாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.